அமைச்சர் பொன்முடி திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டாரா? என்ன சொல்றீங்க? ஏன் விலக்கப்பட்டாருன்னு தானே கேட்குறீங்க? வாயில சனி அப்படின்னா ஒன்றும் புரியலையங்க எனக்கு. புரியணும்னா வாங்க இவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு முதல்ல இருந்து பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2021 தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது. அப்பையிலேருந்தே தலைவர் சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சம்பவம்? என்னன்னா திமுகவோட கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை பொம்பளைங்க எல்லாம் ஓசின்னு கலாச்சி பேசினாரு. அந்த ஃபன்னு திமுகவையே வச்சு செஞ்சிருச்சு. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓஸ் பஸ்ல போறீங்க. ஆமா, அது தெரியும். அது இவரு தானா? நான் வேற யாரோன்னு நினைச்சேன். அதோட விட்டாரா? மறுபடியும் இன்னொரு மேடையில அவங்களோட தொகுதியில உள்ள பிரச்சனையை சொல்ற பொண்ணுங்கள்ட்ட, ஆமா நீங்கெல்லாம் எனக்கு ஓட்டை போட்டு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு ஃபன் பண்ணியிருந்தாரு. ஊராட்சி மன்றம் கிடையாது கூட்டம். நீ போய் வீடியோ ஓட்ட சொல்லு, மத்தவங்க சொல்லுங்க. ஓ அப்படியா? நீ அதான் தான் பேசுற பொழுது உட்கார். நாங்க அதான் கேட்கறாங்க, அதான் கேட்க வந்திருக்கிறோம். உட்கார். அதுதான் கேட்க வந்திருக்கோம். உட்காருமா. என்ன விளையாடுற? சொல்லுப்பா, கொடுப்பா. அதுவும் திமுகவை வச்சு செஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்த ஸ்டாலின் அப்பயே சொன்னாரு, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற போல இருக்கு என் நிலைமை அப்படின்னு. நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். ஆனா அப்பயும் என் தலைவன் விடல. இதோ இப்ப கடவுள் கொள்கையில காம சுமையை அதிகம் பரப்புவது சைவமா வைணவமா அப்படின்னு பட்டையை கிளப்பிருக்காரு. அது மட்டும் இல்லாம பட்டையா நாமமானு வேற ஃபன் பண்ணிருக்காரு. என்னவா சொல்ற? இதுன்னு அதுல என்ன இருக்கு? இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்க இருக்கு. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10. அதுலதான் இவரை இப்படியே விட்டா நம்ம கட்சியை காலி பண்றாருன்னு துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. இப்படியே போனா திமுகவோட நிலைமை